இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க இருப்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய மரண வேத பகுதி 4 நற்செய்தி நூல்களிலும் உள்ளது. அதனை நான் சொல்வது என்பது நேரம் எடுக்கக்கூடிய விஷயம் என்பதினால் அவைகளை உங்களுக்கு இந்த இடத்தில் திரையிலேயே காண்பிக்க நான் விரும்புகிறேன். அந்த வசனங்களை கவனியுங்கள். ஒருவேளை இவைகளை நீங்கள் குறிப்பாக எழுதுவீர்களானால் எழுதிக் கொள்ளுங்கள். இந்த ஒலி நாடாவை நிறுத்தி கூட அவைகளை பார்த்து எழுதிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார். அவருடைய மரணம் மிக கொடூரமானது. அவர் இறைமகன் என்பதினால், அவர் பாவம் செய்யாதவர் என்பதினால், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதினால் அவருடைய மரணம் கொடூரமானது. அவர் நமக்காக மரித்தார் என நாம் நம்புகிறோம். அவர் நமக்காகத்தான் மரித்தார். ஆனால் அவருடைய மரணத்தை விமர்சனம் செய்கிற பலர் 2 வசனங்களை எடுத்து காண்பிக்கிறார்கள். ஒன்று யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம், இன்னொன்று யோவான் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த 2 வசனங்களையும் அவர்கள் எடுத்துக்காட்டி இயேசுவை கொல்ல அவருடைய எதிரிகள் முயற்சித்த போது அவர் விலகி போனார், அவர் தப்பி ஓடினார், அவர் மரிக்க ஆயத்தமாய் இருக்கவில்லை, அவர் சாவை கண்டு பயந்தார், அவர் சாக விரும்பவே இல்லை, அவர் வாழத்தான் விரும்பினார். ஆனால் அவருடைய எதிரிகள் மிக தந்திரமாக திட்டமிட்டு அவருடைய சீடரையே விலை பேசி அவரை காட்டிக் கொடுக்க செய்து அவரை கொலை செய்து விட்டார்கள் என சொல்லுகிறார்கள். மேற்போக்காக படித்தால் அவர்களுடைய கூற்று உண்மை என தோன்றும். அதை நாம் எப்படி மறுப்பது என நாம் நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் இந்த நாளில்தான், இந்த இடத்தில்தான், இந்த முறையில்தான் நிகழ வேண்டும் என பிதா தீர்மானித்திருந்தார். அவர் கல்லெறிந்து கொல்லப்படக்கூடாது, அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவர் கல்லெறிந்து கொல்லப்படுவாரானால் அவருடைய எலும்புகள் நொறுங்கி போகும். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்பது அவருடைய மரணத்தை குறித்து முன் சொல்லப்பட்ட வாசகம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அவர் கல்லெறிந்து கொல்லப்படுவாரானால் யூதர்களுக்காக மட்டும் மரித்தவர் ஆவார். ஏனால் யூதர்களுடைய மரண தண்டனை தான் கல்லெறிதல் என்பது. அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அன்றைய உலக மக்களினுடைய தண்டனை முறை, ரோம அரசாங்கம் ரோமர்கள் அல்லாதவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த மிக கொடூரமான மரணம் சிலுவை மரணம். அந்த தண்டனையை அவர் அடைந்து உலக மக்களுக்காக தன் உயிரை விட வேண்டும் என பிதா சித்தம் கொண்டிருந்தார். காலம் நிறைவேறின போது இது நிகழ்ந்தது. அனைத்தும் கூடி வந்தது, அனைத்தும் நிகழ்ந்தது. பிதாவின் சித்தம் நிறைவேறியது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். ஆசரிப்பு கூடாரத்திலும் எருசலேம் இறை இல்லத்திலும் முதல் பலி காலை 9 மணிக்கு செலுத்தப்படும், இறுதி பலி மாலை 3 மணிக்கு செலுத்தப்படும். இயேசுவை காலை 9 மணிக்கு சிலுவையில் அறைந்தார்கள். மாலை 3 மணிக்கு அவருடைய உயிர் சிலுவையிலிருந்து பிரிந்தது. அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இறை ஆட்டுக்குட்டி. விசுவாசத்தினால் அவரிடத்தில் மன்றாடுகிற எவருடைய பாவமும் இன்றும் அவருடைய இரத்தத்தினால், விசுவாசத்தினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் பாவ மன்னிப்பை பெறுவோம்.
எனவே அவரிடத்தில் விசுவாசத்துடன் மன்றாடுவோம். அவருடைய மரணத்தை விமர்சிக்கிறவர்களாக அல்ல, விசுவாசிக்கிறவர்களாக. அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக அல்ல, அவருடைய மரணம் தருகின்ற மகிமையான மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானவர்களாக அவரிடத்தில் வந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அவர் நமக்கு சமாதானமும் பரலோக வாழ்வும் தருவார். அவைகளை பெற்றுக்கொள்ள நாம் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.